ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். ஆப்ஷன் பி, சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். ரெண்டாவது கொஸ்டின், இருபொருள் தருக. தலை. ஸோ தலைக்கான இருபொருள் என்னென்னா, தலைனா ஃபஸ்ட்டு தலைமைன்னு சொல்லுவோம். ஸோ முதன்மையை குறிக்கும். ரெண்டாவது சிரம். சிரம்ங்கிறது ஒரு உறுப்பு, அதாவது நம்ம உடம்புக்கு மேலே இருக்க தலையை குறிக்குது. மூணாவது கொஸ்டின், இருபொருள் தருக. நிறை. நிறைனா ஒன்று சால்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எடையை குறிக்கிறதும் நிறைன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இங்கேருந்தே ஆப்ஷனே பார்க்க வேண்டாம், நம்ம ஆன்சர் மட்டும் பார்ப்போம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? பாளையங்கோட்டை. ஏன்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு எதை சொல்லுவாங்க? பாளையங்கோட்டை. அங்கே தான் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயே முன்னாடி ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க, மேற்கு கரையில் திருநெல்வேலி அமைஞ்சிருக்கு, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டைன்னு. அப்போ ஆன்சர் திருநெல்வேலிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரையில். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை என்ன இருக்குன்னா கல்வி நிலையங்கள். அந்த ஒரு பேராகிராஃபுக்குள்ளேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எதுனா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க பொருத்தலாம். அழுவம் வங்கம், இது பெயர் திரிச்சொல்ல குறிக்கும். இயம்பினான் பயின்றாள், இது வினை திரிச்சொல்ல குறிக்கும். மான அன்ன, இது இடைச்சொல்ல குறிக்கும். கூர் களிங்கிறது உரி திரிச்சொல்ல குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, சொல்பொருள் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. தீர்வனங்கிறது நீங்குபவை. உவச்சமம் அப்படின்னா அடங்கி இருக்கிறதுல குறிக்கிறது. ஓர்தல்ங்கிறது நல்லறிவு. திறத்தன அப்படிங்கிறது தன்மையுடையன. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள். ஸோ எல்லா இதையும் ரீட் பண்ணி பார்க்கணும். எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை இது பண்ண வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுவும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விளைநிலமாக இனிய சொல்லே கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டும் இனிய சொல்லே விளைநிலமாக. இனிய சொல்லே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து, இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளைநிலமாக. ஸோ இது ஆப்ஷன் பி சி தான் கரெக்டான ஆன்சர். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து, பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு பாங்கிறது பாக்கள். ஈக்கள். காக்கள், காக்கள்னு வராது. மடுக்கள். ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஸோ ஆப்ஷன், அதாவது ஆவண்ணா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பதினாலாவது கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர். ஆடிட்டருங்கிறதுக்கு ஆப்ஷன் சி பட்டய கணக்கருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது.
கரெக்டு தான். காற்றாலை மின் உற்பத்தி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கேரளா சைடு நிறைய இடத்துல வந்து காற்றாலை மின் உற்பத்தி வந்து செய்கிறாங்க. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வைக்கிறது. முதலிடம் வைக்கலை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா என கூறுக. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றி அறிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின், பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முடை, என்ன முடைன்னு சொல்லுவாங்க? கூடை முடை. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா பால் பருகுன்னு வரும், இலை பரின்னு வரும், மாலை கூடை முடைன்னு வரும், மாலை கட்டுன்னு வரும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒளிமரபு, அகவும். ஸோ அகவும் என்ன வரும்னா மயில் தான் வந்து அகவும். குயில் கூவும், புறா குணுகும், கிளி வந்து பேசும் அப்படின்னு வரும், இல்லை கொஞ்சம்னு கூட வரும். ஸோ ஆப்ஷன் பி மயில் அகவுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இங்கே நீங்கள் ஆப்ஷனே பார்க்காதீங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில், ஏன்னா அதுதான் கரெக்டானதாக வரும், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. 20வது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, டேஸ் 2 நாட்கள் மழை நீடிக்கும், மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஸோ மரம் கூட்டல் வேர், மரவேர்னு வரும். ஏன்னா இங்கே வந்து கெடுதல் புணர்ச்சியாக இருக்கும், இம்முங்கிற எழுத்து வந்து கெட்டுரும். ஸோ மர வேர் அப்படி தான் வரும். இங்கே வந்து புணர்ச்சி விதி வந்து இதாக இருக்கும், புணர்ச்சி விதி வந்து பயின்று வந்துள்ளதுனால இங்கே மரவேருங்கிறது தான் வரும். அடுத்து 22வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல். ஸோ இந்த இம்மு போயிடும், இங்கே ஒரு இப்பு வந்துடும். ஸோ நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்றொடரை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காத்தாலே காப்பி குடித்தேன் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஆப்ஷன் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அப்படின்னு சொல்லுவோமா. காத்தாலேனா காலையிலே, காஃபிங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு. ஸோ அதுக்கு வந்து குழம்பி நீர் அப்படிங்கிறது தான் தமிழில் வரும், குடித்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தா சுடுதண்ணிங்கிறது வராது, குழம்பி நீர் இங்கே இருக்குது, கஷாயம் வேறு, தேநீர் வேறு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஓன்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியக்குறி வரும். ஸோ ஆச்சரியக்குறி இதில் மட்டும்தான் வருது, மற்ற வேறு எதுலேயுமே வரவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்னொன்று தூங்கி விட்டனோன்னு கேட்கும்போது ஏதோ ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 25வது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலாப்பூரை வந்து மயிலின்னு சொல்லுவாங்க. மன்னார்குடியைத்தான் மண்ணைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மதுரை தெரியும், ஆம்பூர். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்னா தஞ்சை. ஸோ ஆப்ஷன் சி. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னா ஆப்ஷனே பார்க்க தேவையே கிடையாது, ஆப்ஷனை பார்க்காமே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடணும். புதுகைங்கிறது புதுக்கோட்டையை குறிக்கும், அதே புதுவைங்கிறது புதுச்சேரியை குறிக்கும். அடுத்து 27வது கொஸ்டின், பிறமை சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுக்குறாங்க. ஒஞ்சி அப்படிங்கிறது 1, எண் 1 வந்து குறிக்கும்.
28வது கொஸ்டின், உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது. பாடத் தெரியுமான்னு கேட்குறது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், அதுக்கு எனக்கு ஆடத் தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் பாட்டு பாடி ஆடுறாங்க. ஸோ இதுக்கு இனமொழியாக தான் அது இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இனமொழி விடை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின், இதுக்கு நீங்கள் ஆப்ஷனே பார்க்கக்கூடாது. இப்போ டிசீஸ்ங்கிறது வந்து நோயை குறிக்கும், சைடு எஃபெக்ட்னால் பக்க விளைவு, ஜீன் மரபணுவை குறிக்கும், அலர்ஜினா ஒவ்வாமை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப்ங்கிறது தலைமை பண்பு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுக. செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. செய்யப்பாட்டு தொடர்னாலே பெரு, பெற்றது, படு, பட்டது அந்த மாதிரி வரணும். ஸோ பட்டதுன்னு இங்கே வந்திருக்கு, வேறு எதுலேயுமே வந்து அது வரவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தன்வினை தொடர் இதில் என்னென்னா, ஆப்ஷனை ஃபுல்லாக பாருங்களேன். பதவியை விட்டு விலக்கப்பட்டான், பதவியை விட்டு நீக்கப்பட்டான், நீக்கினான். ஸோ நீக்கினான்ங்கிறதுனா பிறவினையாக தான் வரும், இங்கே தன்வினை தான் கொடுக்குறாங்க. அப்போ அவன் நீங்கிட்டான், ஸோ பதவியை விட்டு நீங்கினான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின், விடைகேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். ஸோ இந்த என்னங்கிறதுக்கு ஆன்சர் வந்து வரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. அது கதைக்கு இனமானது தான் கவிதை. ஸோ இனமொழி விடைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின், சொற்களை முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வரும், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இங்கே குளத்தில் பூக்கும் மலர் மல்லிகை மலர் அன்று அப்படியும் வராது. நெக்ஸ்ட்டு பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று, இதுவும் வராது. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று. ஸோ மல்லிகைங்கிறது குளத்தில் பூக்கும் மலர் அன்றுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 36வது கொஸ்டின், சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் எதுன்னா, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக ஒழுங்கமைஞ்சிருக்கு. 37வது கொஸ்டின், சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. இதுவும் அதே தான். ஆப்ஷன் ஏ, இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஆனாவனால தெரியுமா எல்லாத்துக்கும். ஸோ அந்த அ இ ஈ வரிசையில் வர்றதில் உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். 39வது கொஸ்டின், வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனின் பெயரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் என்ன, தா. தாவோட வினையாளனின் பெயர் வந்து ஆப்ஷன் ஏ, தந்தவன் அப்படிங்கிறது. தந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றை குறிக்குது. தந்து அப்படின்னா வினை எச்சத்தை குறிக்குது. தருதல், ஸோ இது வந்து தொழில் பெயரை குறிக்குது. ஸோ இது இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் இருந்தால் 4 ஆப்ஷன் என்னன்னு தெரியுதுன்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சமயம் வினையாளனின் பேர் கேட்பாங்க, இல்லை வினை எச்சம் கேட்பாங்க, பெயர் எச்சம் கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்க்குறது நல்லது. அடுத்து 40வது கொஸ்டின், பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பண்ணுனா இசைன்னு தெரியும். ஸோ இசை, பாடல், ஓசை இது எல்லாமே ஒரே சேர்ந்தது. இதில் வந்து பணிங்கிறது வேலையை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பொருள், நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். ஸோ நிலத்துக்கு கீழே என்ன கிடைக்கும், புதையல் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும். மனம். மனம்ங்கிறது தான் வந்து நறுமணத்தை குறிக்கும். இந்த மனம் உள்ளத்தை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வனவியல் ஃபாரஸ்டரிங்கிறது தான் வந்து கரெக்டு. காடுனா ஃபாரஸ்ட்டுன்னு வரும்,
வன விலங்குனா வைல்டு அனிமல்னு வரும். வன பாதுகாப்பாளர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேசர் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஃபாரஸ்டரி. 44வது கொஸ்டின், சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆந்தை வந்து அலறும். ஸோ மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும். 45வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்னா இதுக்கான பொருள் வந்து கரெக்டாக இருக்கும், ஒன்றுக்கு மட்டும் தப்பாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கணும். ஸோ கிணறுங்கிறது கேணியை குறிக்குது. சித்தம்னா உள்ளம், ஆழினா கடல், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே உலகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து 46வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. உரிச்சொல் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட, தவ, சாலை இது எல்லாமே உரிச்சொல் தான். சிலங்கிறது உரிச்சொல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின், இடவகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யான், யாம், யாங், யாங்கள் இது எல்லாமே வந்து தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் குறிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்னு சொல்லும்போது ஒரு மூன்றாவது இருக்கிறவங்கள சொல்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின், அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. அருகுறனா பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறது. ஸோ அதில் எதிர்ச்சொல் வந்து தொலைவில். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 49வது கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதழ்னு கொடுத்துட்டாங்க. இதழ்னா ஒன்று வந்து நாளிதழை குறிக்கும், இன்னொன்று வந்து உதட குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 50வது கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இந்த 3 சொற்களுமே தன்மைங்கிற ஒரு பொருளை தான் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.